தாரிகா என்று பெரும் குரலில் கத்தினான் சரவணா. எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு கோபம் வந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. தாரிகா அபிநயாவிற்காக இவ்வளவு தூரம் பரிந்து பேசுவது அவனுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. தாரிகா அவனை மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். இதுநாள் வரை சரவணன் அவள் முன்னே ஒரு நொடி கூட குரலை உயர்த்தி பேசியதில்லை. இப்படி அவன் கத்துவது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தாம் கேட்பது நியாயமற்ற ஒன்று என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. சரவணா, நான் சொல்றது முழுசா கேளு பிளீஸ் என்று அழுகையுடனே கெஞ்சினாள் தாரிகா. அழாத என்று பல்லை கடித்த சரவணா அவளின் கலங்கிய விழிகளை பார்க்கவே அவனுக்கு மனம் வலித்தது. ஆனாலும் ஒருபோதும் அவள் கேட்பதை அவன் செய்ய மாட்டான். புரிஞ்சுதான் பேசுறியா தாரிகா? என்ன கேட்கணும் நானு? இனி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. வா, வெளியே போலாம். இத பத்தி நீ இனிமே பேசுறதா இருந்தா பேசாத என்று அழுத்தமாய் கூறி அவள் கையை பிடித்து இழுத்தான் சரவணா. தாரிகா அந்த இடத்திலிருந்து நகராமல் அழுத்தமாய் நின்றிருந்தாள். சரவணா, அவசரப்படாத, நான் சொல்றது ஒரு நிமிஷம் முழுசா கேளு என்று அவன் கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சினாள் தாரிகா. சரவணன் கோபத்தில் ஒன்றும் செய்ய முடியாதபடி நின்றான். தாரிகா பக்கம் திரும்பியவன் அவளின் கன்னங்களை இரு கைகளிலும் ஏந்திக் கொண்டான் சரவணா. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல என்று அமைதியான குரலில் கேட்டான் சரவணா. அதில் சம்மதமாய் தலையசைத்தாள் தாரிகா. அன்னைக்கு எனக்கு எலினாவுக்கு நடந்தது கூட ஆக்சிடென்ட். அதை தவிர வேற எந்த தப்பும் என் வாழ்க்கையில நான் பண்ணதில்ல. உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் உனக்கு எப்படி இப்படி கேட்க தோணுச்சு என்று கோபம், இயலாமை, வருத்தம் என அனைத்து உணர்வுகளையும் சேர்த்து வைத்து கேட்டான் சரவணா. தாரிகா கண்ணீருடன் அவனை அணைத்துக் கொண்டாள். உன் ஃப்ரெண்டு வாழ்க்கைக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க பாக்குற. உனக்கு என்னை விட அவதான் முக்கியமா? உனக்காக நான் அவளை எப்படி இங்க பத்திரமா உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேனோ அதே மாதிரி அவளையும் அவ குழந்தையும் நான் வாழ்க்கை முழுக்க பத்திரமா பாத்துக்கிறேன். நான் உனக்கு ஃபேக்கா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் தாரிகா. நான் அவங்கள பாத்துக்கிறேன். பட் ப்ளீஸ் அவ குழந்தைக்கு என்ன அப்பாவாக சொல்லாத என்று கெஞ்சலுடன் கூறினான் சரவணா. தாரிகாவிற்கு மேலும் அழுகை வந்தது. செய்வதறியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். அவனை தன்னிடம் இருந்து விலக்கி அவனை அமைதியாய் பார்த்தாள். நான் என்னோட வாழ்க்கையை ஒன்னும் விட்டுக் கொடுக்கல, பிளீஸ் சரவணா, புரிஞ்சுக்கோ என்று தாரிகா பேச அவள் இதழ் மீது விரலை வைத்து அவளை அமைதிப்படுத்தினான் சரவணா. எதுவும் பேசாத. தேவையில்லாம இதை பத்தி பேசி நமக்குள்ள சண்டை வர வேண்டாம் தாரிகா. இதை எப்படி விட்டு இதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான் சரவணா. தாரிகா அதனை புரிந்து கொள்ளும் நிலைமையில் இல்லை. சரவணா, உனக்கு சிச்சுவேஷன் என்னன்னு புரியுதா இல்லையா? நான் 2 விஷயத்துக்காக அவ குழந்தைக்கு உன்னை அப்பா ஆக்க சொல்றேன். முதல் விஷயம், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா வேணும். அப்பா இல்லாம அந்த குழந்தை அசிங்கப்படக்கூடாது என்று கூறினாள் தாரிகா. அதான் அவங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல என்று அவன் மீண்டும் சொன்னதையே கூறினான். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத சரவணா. நம்ம பாத்துக்கிற மாதிரி அந்த குழந்தைய வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க என்று அழுத்தமாய் கூறினாள் தாரிகா. அதில் முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டான் சரவணா. அவனுக்கு மண்டை சூடேறியது. சரி, குழந்தை பிறக்கட்டும். நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததும் அடாப்ட் பண்ணிக்கலாம் என்று இழுத்து பிடித்து பொறுமையுடன் கூறினான் சரவணா. தாரிகா அயர்ந்து போனாள். அது பண்ணலாம், ஆனா குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னவே நீ அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும்னு சொல்ற. பிறக்கிறப்பவே அந்த குழந்தை உன்னோட சர்நேம்ல பிறக்கணும் என்று சோர்வான குரலில் கூறினாள் தாரிகா. சரவணனுக்கு இன்னும் கோபம் வந்தது. பைத்திய மாதிரி பேசாத தாரிகா. எனக்கு நீ இருக்கடி. உன்னை தவிர வேற யாரையும் என் குழந்தைக்கு அம்மானு யோசிக்க கூட என்னால முடியாது என்று எவ்வளவு சொன்னாலும் அவள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாளே என்று எண்ணத்தில் கூறினான் சரவணா. ஐயோ சரவணா, புரிஞ்சுக்கோ. உன்னோட சர்நேமில் அந்த குழந்தை பிறந்தாதான் அந்த குழந்தைக்கும் அபிநயாவுக்கும் பாதுகாப்பு. அதுக்காக தான் சொல்றேன் என்று இறைஞ்சலாக கேட்டாள் தாரிகா. சரவணா அவளின் 2 தோள்களையும் அழுத்தி பிடித்தவன், என்ன நம்ப மாட்டியா? அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல என்று கேட்டான். பிளீஸ் சரவணா, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னோட வாழ்க்கையில எனக்கு அவளும் முக்கியம். உனக்கு அப்புறம்தான் அவ. ஆனா அவ உயிருக்கு ஆபத்து இருக்கிறது பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது என்று அழுகையுடனே கூறினாள் தாரிகா. சரவணனுக்கு புரியவில்லை. என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது என்று யோசித்தான் சரவணா. நம்ம அவ பேபி அடாப்ட் பண்றோம்னு சொன்னல என்று தாரிகா அழுத்தமாய் கேட்டாள். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல
பேபி ஃபாதர் நேம்ல உன் பேரை கொடு, அப்பதான் குழந்தைய காப்பாத்த முடியும் என்று முடிவாய் கூறினாள் தாரிகா. வந்த கோபத்திற்கு தாரிகாவை சுவற்றில் வேகமாய் சாய்த்த சரவணா அவளை அழுத்தமாய் பார்த்தான். என்ன உன் மேல கோபப்பட வைக்காத தாரிகா, அதை நீ தாங்க மாட்ட. என்ன பிரச்சனை வரப்போகுது பெருசா என்று அழுத்தமாய் கேட்டான். சரவணா, அந்த குழந்தைய நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அடாப்ட் பண்ணினா உன்னோட சர்நேம் கொடுத்தாலும் அந்த குழந்தை உன்னோட ஃபேமிலியில அனாத மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நமக்குன்னு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கான ரைட்ஸ் எல்லாமே போயிடும். நான் இந்த குழந்தையும் நம்ம குழந்தையும் என்னோட குழந்தைங்கள வளர்க்க நினைக்கிறேன். 2 பேருக்குமே ஃபேமிலியில ஈக்குவல்ஸ் ரைட்ஸ் இருக்கணும், எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அடாப்ட் பண்ணினா ஃபேமிலியில நிறைய பேர் அதுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. ஃபியூச்சர்ல அந்த பேபியை வித்தியாசமா ட்ரீட் பண்ணலாம். அந்த பிரச்சனை வரக்கூடாது. இப்பவே அவ குழந்தைக்கு நீதான் அப்பான்னா குழந்தை உயிருக்கும் ஆபத்து இருக்காது. அதே போல ஃபேமிலியும் உன்னோட வாரிச அவ சுமக்கிறான்னு விட்டுருவாங்க. நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை வந்தாலும் 2 குழந்தையும் லீகல் ஹையரா தான் இருக்கும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம அடாப்ட் பண்ணினா அந்த குழந்தை அப்பா அம்மா இருந்தோ அனாதையா மாறிடும் என்று விளக்கமாக கூறினாள் தாரிகா. சரவணா பேச்சற்று நின்றான். அன்னைக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலியில இருந்து அபிநயா குழந்தைய கொல்ல பார்த்தாங்க. உன்னோட குழந்தையா இருந்தா கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. ஆனா நாளைக்கு உன் ஃபேமிலி இது உன்னோட குழந்தை இல்ல, எதுக்கு உன் குடும்பத்துல இருக்குதுன்னு கேட்டா நான் ஜஸ்ட் அந்த குழந்தைக்கு உன் மூலமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் சொல்றேன். பிளீஸ் சரவணா, புரிஞ்சுக்கோ, இது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு தான் என்று அவனுக்கு புரியும்படியாக கூறினாள் தாரிகா. சரவணன் சில நிமிடம் அமைதியா இருந்தான். அவளை பார்த்து வலி நிறைந்த புன்னகையை சிந்தியவன், உன் இடத்தை எடுத்துக்க நினைச்சவளுக்காக இவ்வளவு யோசிக்கிற தாரிகா, ஆனா என்ன பத்தி நீ யோசிச்சியா? எனக்கு இதனால எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு யோசிச்சியா என்று சரவணன் கேட்க வாயடித்து நின்றாள் தாரிகா. சரவணன் கேட்ட கேள்வியில் வாயடித்து நின்றாள் தாரிகா. அவள் இப்படி அவனை பற்றி யோசிக்காமல் இருப்பாள். அவளுக்கும் அவர்கள் இருவர் வாழ்க்கையை பற்றி நிறைய கனவுகள் இருக்கிறது. அவன் பட்டென்று இப்படி கேட்கவும் அவளால் எந்த பதிலும் கூற முடியவில்லை. சரி தாரிகா, உனக்கு என்ன, நான் அந்த குழந்தைக்கு அப்பா ஆகணும் அதானே? அப்போ உன்னை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா? நான் அவளுக்கு குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா உன்னை நான் தொட்டதே இல்லை. சிரிப்பா இருக்கு என்ன நினைச்சா என்று சோகமாய் கூறினான் சரவணா. தாரிகாவிற்கு மேலும் அழுகை வந்தது. அப்படி இல்ல சரவணா என்று மறுப்பாக தலையசித்தாள் தாரிகா. நீ சொன்ன மாதிரியே பண்றேன்னு வச்சுக்கோ தாரிகா, ஆனா இந்த விஷயத்துக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என்னோட மனசுல நீதான் இருக்க, ஆனா வெளி உலகத்துக்கு வேற ஒருத்தி உன் இடத்துல இருக்கிற மாதிரி நான் நடிக்கணுமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தி கூட குடும்பத்தை வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தி கூட இருக்குன்னு உன்னதான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் கேட்கிற தியாகியா நீ இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. நான் சாதாரண மனுஷன். என்னால உன் அளவுக்கு தியாகியால இருக்க முடியாது. உனக்கு அசிங்கம் தர எதையும் என்னால பண்ண முடியாது. இதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத, நான் கிளம்புறேன் என்று அந்த வாஷ்ரூம் கதவை திறக்க பார்த்தான் சரவணா. ஆனால் வேகமாய் ஓடிய தாரிகா அவனை பின்னே இருந்து கட்டிக்கொண்டாள். பிளீஸ் சரவணா, எனக்காக இதை ஒத்துக்கோ. அபிநயா உயிரோடு இருக்க மாட்டாடா. அந்த குழந்தை அனாதை ஆயிடும். என்னோட ஃப்ரெண்டு ஞாபகமா அந்த குழந்தை மட்டும்தான் எனக்காக இருக்கு என்று அழுது கரைந்தாள் தாரிகா. சரவணன் சிலையானான். என்ன சொல்ற நீ என்று அவள் பக்கம் திரும்பி கேட்டான் சரவணா. கட்டோக்கால இருந்தப்ப அவ பிரெக்னன்சிய செக் பண்ணின டாக்டர் அவளோட கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. டெலிவரியில வர வலிய தாங்கிக்கிற சக்தி அவளுக்கு இல்ல. டெலிவரி அப்பவே அவ இறக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்களாம். அதனாலதான் அவளோட குழந்தைய நம்ம வளர்க்கலான்னு சொல்றேன். பிளீஸ் சரவணா, எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு என்று அவனை கட்டிக்கொண்டு கெஞ்சினாள் தாரிகா. நேற்று இரவிலிருந்து அவள் நெஞ்சை அழுத்திய பாரத்தை அவன் மீது மொத்தமாய் கொட்டினாள். சரவணனும் அவளை இறுக அணைத்துக் கொண்டான். இதனை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அபிநய் அவருக்கு இப்படி ஒரு நிலையா என்று யோசித்து வருந்தினான் சரவணா. அப்பா அம்மா இல்லாமல் அந்த குழந்தை இருக்கப் போகிறது என்று நினைக்கவே அவன் மனம் கசந்தது. தாரிகா ஏன் இவ்வளவு தம்மை வற்புறுத்தினாள் என்று அவனுக்கு இப்போது புரிந்தது. அவளை நிமிர்த்தி அழுத்தமாய் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் சரவணா. இத பார் தாரிகா, உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகாது. நான் பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரையும் வர வைக்கிறேன். நீ அழாது, நம்ம அவளையும் சேர்த்து காப்பாத்தலாம் என்று ஆறுதல் கூறினான் சரவணா. இன்னும் அவன் தாம் கேட்டதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறானே என்று வருந்தினாள் தாரிகா.
சரவணா, ப்ளீஸ், யாரும் என் அசிங்கமா பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் உனக்கு என் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு. நான் ஒன்னும் உன்னை அவளை கல்யாணம் படிக்க சொல்லி உன்னோட வைஃப் ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லலையே. நான் ஒன்னும் என்னோட இடத்தை விட்டு கொடுக்கல. உன்னையும் என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு நீதான், உனக்கு நான் தான். நான் அவ குழந்தைக்கு அப்பாவா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான். என்ன மத்தவங்க யாராவது ஏதாவது சொன்னா நம்ம பாத்துக்கலாம். வெறும் பேப்பர்ஸ்லயும் மத்தவங்களுக்கு மட்டும்தான் அபிநயா வயித்துல இருக்கிறது உன்னோட குழந்தைன்னு தெரியும். நம்ம 2 பேருக்கு மட்டும் அந்த உண்மை தெரிஞ்சா போதும். அவ இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணினா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையான பேரண்ட்ஸ் நம்ம இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். அதுக்காக தான் சொல்றேன். என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரவணா. நம்ம இத பாத்துக்கலாம். அப்படியே சிச்சுவேஷன் கைமீறி போற மாதிரி இருந்தா அவ நம்மளோட சரக்கிட் மதர்னு சொல்லிக்கலாம். நம்ம குழந்தை அவ வயித்துல வளர்றதா சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ ரொம்ப யோசிக்காத சரவணா, ப்ளீஸ் என்று அவன் கன்னத்தை பிடித்து கெஞ்சினாள் தாரிகா. சரவணன் சில நிமிடம் அமைதியாய் யோசித்தான். அபிநயா இறந்து விடுவாள் என்ற செய்தியை கேட்டதும் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. தாரிகா பக்கமும் நியாயம் இருக்கிறதே என்று ஒரு வழியாக தலையை அசைத்தான் சரவணா. அதிலுடனே அவனை பாய்ந்து அணைத்துக் கொண்டாள் தாரிகா. தேங்க்ஸ் சரவணா. எங்க நீ கேட்க மாட்டியோ நினைச்ச. ஏற்கனவே அவளோட இழப்பை என்னால தாங்கிக்க முடியாது. இதுல அவ அடையாளமா இருக்கிற குழந்தையாச்சும் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உன்னை பத்தி யோசிக்காம இல்ல சரவணா. நீ எவ்வளவு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்னோட வாழ்க்கையில அவளும் ஒரு முக்கியமான ஆள் என்று கூறினாள் தாரிகா. சரவணா ஒன்றும் கூறாமல் அவள் தலையை பரிவாக வருடி கொண்டிருந்தான். அவன் மனதில் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அபிநயாவை நல்ல டாக்டரிடம் காட்டிட வேண்டும் என்று நினைத்தான். அதேபோல் இதற்கும் ஒரு முடிவு கட்ட நினைத்தான். அந்த குழந்தையை தன் பிள்ளை போல ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இல்லை. ஆனாலும் அவனுக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. இனிமேல் நான் அபிநயாவையும் அவ குழந்தையும் நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம் என்று தாரிகா கூற அவளை விலக்கினான் சரவணா. போடி, உனக்கு எப்பவுமே அவ மேல மட்டும்தான் அக்கறை என்று கூறி அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினான் சரவணா. தாரிகா பேச்சற்று அதே இடத்தில் நின்றாள். அவன் கோபித்துக் கொண்டு சென்றதை சில நிமிடம் கழித்துதான் அவள் மண்டைக்கு உரைத்தது. வெளியே அவனிடம் பேச பார்த்தாலும் அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் சுற்றித் திரிந்தான். இதோ இத்தனை வாரங்கள் கழிந்தும் இன்னும் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. சரவணா வேலையை முடித்துவிட்டு வந்தவன் கோபத்தை உடைத்து அவனை தாரிகாவிற்கு முதலில் அழைத்தான். முதல் அழைப்பிலேயே ஏற்கப்பட்டது. இருவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாயிருந்தார்கள். தன் அழைப்பிற்காக அவள் இத்தனை நாள் ஏங்கி இருக்கிறாள் என்று தெரிந்ததும் உள்ளுக்குள் மகிழ்ந்தான் சரவணா. எப்படி இருக்க சரவணா என்று சிறிய குரலில் கேட்டாள் தாரிகா. நான் போன் பண்ணாதானே நீ பேசுவ, நீயே பேச மாட்ட என்று கடுப்பாக கேட்டான் சரவணா. அதில்ல சரவணா என்று தாரிகா மறுத்து கூறிட அவளை இடை வெட்டினான் சரவணா. என்ன, அபிநயாவை பாத்துக்கணும், அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த காரணத்தை தானே சொல்ல போற என்று எரிச்சலுடன் கேட்டான். தாரிகா சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டாள். நீ கோபமா இருப்பன்னு நினைச்சேன், அதான் பேசல. உன்னை நேர்ல பார்த்து சமாதானம் பண்ண நினைச்சேன் என்று மெல்ல கூறினாள் தாரிகா. ஆமா, உன் மேல கோவப்பட்டாலும் என்று சிலிப்பிக் கொண்டான். சாரி சரவணா, எனக்கு உன் மேல அக்கறை இல்லாமல்ல. நீ அங்க பிஸியா இருக்க, உனக்கு எப்ப டைம் கிடைக்கும்னு தெரியல என்றாள் தாரிகா. நான் உன் மேல கோவமா இல்ல என்று சரவணன் கூறிட அழகாய் புன்னகைத்தாள் தாரிகா. அதன் பின் இருவரும் சிறிது நேரம் பேசினார்கள். ஊடல் முடிந்த இருவரும் ஒன்றாகினார்கள். பேசி முடித்ததும் சரவணனுக்கு வேறொரு அழைப்பு வந்தது. எலினா தான் அழைத்திருந்தாள். இவ எதுக்கு திடீர்னு கால் பண்ற என்று யோசனையாக போனை பார்த்தான் சரவணா. வந்து கொண்டிருக்கும் அழைப்பை பார்த்ததும் சரவணனுக்கு யோசனையாக இருந்தது. இவதுக்கு கால் பண்றா என்று யோசித்துக் கொண்டே காலை அட்டன் செய்தான். சரவணன் காலை அட்டன் பண்ணி சிறிது நேரம் ஆகியும் எலினா எதுவும் பேசாமல் இருந்தாள். அதை பார்த்ததும் சரவணனுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. அவன், ஹலோ எலினா, எதுக்கு கால் எடுத்துட்டு பேசாம இருக்க? ஒண்ணு இல்லன்னா நான் வச்சிடுறேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லிவிட்டு போனை காதில் இருந்து எடுக்க பார்த்த நேரத்தில் அடுத்த பக்கத்தில் இருந்து, சரவணா, ஐ மிஸ் யூ
என்று எலினா சொல்லும் சத்தம் கேட்டது. அவளது குரல் அத்தனை மென்மையாக இருந்தது. அதை கேட்ட சரவணனுக்கு கடுப்பாக இருந்தது. என்னவோ என எடுத்தவனுக்கு அவள் இப்படி சொல்லவும் கோபமும் வந்தது. ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு, இத சொல்லதான் கால் பண்ணியா? உனக்கு வேற வேலை இல்ல என்று கோபத்துடனே கேட்டான். இந்த கொஞ்ச நாட்களாக சரவணன் அவனது அப்பாவின் பிசினஸை ஹேண்டில் பண்ணி கொண்டிருந்ததில் படு பிஸியாக இருந்தான். முழுதாக 1 மாதம் கடந்திருந்தது. இந்த 1 மாதம் முழுக்கவும் சரவணன் சிவசக்தி வேலின் பிசினஸை டேக் ஓவர் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அது எல்லாமே சிவசக்தி வேலுக்கு இருக்கும் பிசினஸின் 10ல் 1 மடங்கை விட குறைந்ததுதான். இந்த 1 மாதமாக சரவணனும் சரி, ரத்தினமும் சரி, சூரியன் உதிக்க முன்னரே எழுந்து ராத்திரியும் மிகவும் தாமதமாகத்தான் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் சரவணன் மிகவுமே களைத்து போயிருந்தான். களைப்பு என்று சொல்வதை விட அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படியோ இத்தனை காலமும் சிவசக்திவேல் ஃபாரினில் என்னதான் செய்து கொண்டிருந்தார் என்பது தெரிந்து விட்டதால் ஏற்பட்டு அதிர்ச்சியது. அவனுக்கு இப்போதுதான் அவனது அப்பாவை பற்றி முழுதாக தெரிந்து கொண்டது போல இருந்தது. அவனது அப்பா இத்தனை செல்வந்தனாக இருப்பார், அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் அவருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் என்றெல்லாம் அவன் கற்பனை செய்து பார்த்திருக்கவில்லை. சரவணனுக்கு சிவசக்திவேல் இந்த அளவிற்கு ஒரு பெரிய பிசினஸை, அத்தனை பெரிய ஆட்களை எல்லாம் சமாளித்துக் கொண்டிருந்ததை எல்லாம் பார்க்கும்போது அவன் இத்தனை காலமும் பட்ட கஷ்டமெல்லாம் தூசு போல ஆகிவிட்டது. அப்பாவை பார்க்கும்போது நானெல்லாம் எம்மாத்திரம் என்பது போல ஆகிவிட்டது. ஏற்கனவே உடலாலும் உள்ளத்தாலும் கலைத்து போயிருந்த சரவணனுக்கு இப்போது எலினா கால் பண்ணி கொஞ்சம் தொடங்குவதை பார்க்கும்போது இன்னும் பல்லுவலியாக இருந்தது. சரவணன் திட்டிவிட்டு உடனே காலை கட் செய்ய பார்த்தான். அப்போது மீண்டும் எலினா உடனே வேகமாக, சரவணா, காலை மட்டும் கட் பண்ணிடாத. உன்னால என்ன பாக்குறதுக்கு வர முடியுமா? எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, ப்ளீஸ் என்று சொன்னாள். அதை கேட்டதும் சரவணனால் அவளது கெஞ்சலை நம்ப முடியவில்லை. அவன் கோபத்துடன், என்ன எலினா, நாடகமா? நீ எப்படி கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் நான் வரமாட்டேன் என்று முடிவாக சொன்னான். ஆனால் எலினா விடுவதாக இல்லை. இல்ல சரவணா, கண்டிப்பா எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. இது டிராமாலாம் இல்ல. உன்னால கிளம்பி வர முடியுமா என்று கேட்டாள். அவளது குரலில் கொஞ்சம் நேர்மையே சரவணனால் உணர முடிந்தது. அவள் உண்மையிலேயே ஏதோ ஒன்றுக்குத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று புரிந்தது. ஆனாலும் அவனால் அவள் அப்படி கூப்பிட்டாள் என்பதற்காக போக முடியவில்லை. சரவணன் அமைதியாக இருப்பதை பார்த்த எலினா, சரி, உனக்கு வர தோணுச்சுன்னா வா. நான் இப்ப ஆல்பர்ட் ஃபேமிலி வீட்ல இல்ல, செபாஸ்டியன் ஃபேமிலி வீட்ல தான் இருக்கேன், அங்க வா என்று சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன் எதுவுமே பதில் சொல்லாமல் காலை கட் பண்ணினான். அவனது மனதிற்குள் ஒரு பட்டிமன்றமே போய்க் கொண்டிருந்தது. போவதா வேண்டாமா என யோசித்துக் கொண்டே இருந்தான். போகாமல் இருக்க அவனது மனம் எப்படியும் இடம் கொடுக்காது. அதே நேரம் போவதும் வீண் வம்பு என்று தோன்றியது. சரவணன் சிறிது நேரத்திற்கு அதையே யோசித்துக் கொண்டிருந்தான். பின் ஒரு முடிவோடு அவனது தாரிகாவிற்கு கால் பண்ணினான். அவனது காதலி காலை அட்டன் பண்ணியதுமே, ஹலோ தாரிகா என்று சொன்னான். அதை கேட்டதும் தாரிகா புருவத்தை சுருக்கி கொண்டு, என்ன அவ்வளவு மிஸ் பண்றியா? இப்பதானே கால் பேசிட்டு வச்ச என்று கேட்டாள். அதற்கு சரவணா, இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதான் திரும்ப எடுத்தேன் என்று இழுத்தான். தாரிகாவிற்கோ இவன் இழுப்பே சரியில்லையே, அப்படி என்னத்த கேட்க போறான் என்று யோசனையாக இருந்தது. நம்ம கிட்ட அப்படி அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? நாம தான் எதுவுமே பண்ணலையே என தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள். சரவணன் அங்கே பதிலுக்காக காத்து கொண்டிருக்க, தாரிகா இங்கே ஏதேதோ யோசித்துக் கொண்டிருப்பது அவளுக்கு உரைக்கவும், உடனே சரி சொல்லு என்னது என்று கேட்டாள். அதற்கு சரவணன் அதே போல் இழுத்து கொண்டே, இல்ல, எலினா கால் பண்ணா என்று சொன்னான். கால் பண்ணி என்று அவனைப் போலவே இழுத்தாள் தாரிகா. இல்ல, கால் பண்ணி அவளை மீட் பண்ண வர சொன்னா. டேய், அவ உன்னை மீட் பண்ண வர சொன்னான்னு சொல்லி என்கிட்டயே வந்து கேக்குறியா? நீ எதுக்கு மீட் பண்ணணும்? என்ன மிஸ் பண்றியா என்று ஆவேசமாக கேட்டாள் தாரிகா. அதற்கு உடனே சரவணன், ஹேய், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி, அவ ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொல்லி கூப்பிட்டா, போக வேணான்னு தான் தோணுது என்று சொன்னான். அதை கேட்டதுமே தாரிகா, வேணான்னு தானே தோணுது, அவ அப்படியே இரு என்று சொன்னாள். அவள் உச்சகட்ட கடுப்பில் இருப்பது தெரிந்தது. அதை பார்த்ததும் சரவணன் மனதிற்குள் என்று நினைத்து கொண்டான்,
பின் அவன், இல்ல போக வேணான்னு தான் தோணுது. ஆனா மனசாட்சிப்படி பார்த்தா போகாம இருக்க முடியல என்று சொன்னான். அதை கேட்டதும் கொஞ்ச நேரத்திற்கு அமைதியாகவே இருந்தாள் தாரிகா. தெரியுமே உன்னால போகாம இருக்க முடியாதுன்னு என்று சொன்னாள். அதை கேட்டதும் சிரித்த சரவணன், நான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். சரி இப்ப சொல்லு, நான் குழப்பத்துல இருக்கேன், என்ன பண்ணட்டும் என்று கேட்டான். அதற்கு தாரிகா ஒரு பெருமூச்சு விட்டு "ஹம், சரி போயிட்டு வா. ஆனா நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. என்னோட நம்பிக்கைக்கும் காதலுக்கும் என்னைக்கும் உண்மையா இரு. அவளை பத்தி உனக்கு தெரியும், அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க என்று சொன்னாள். அதை கேட்கும்போது சரவணனுக்கு இதற்கு முன்னால் நடந்த சம்பவங்களின் தாக்கம் இன்னும் தாரிகாவின் மனதில் ஒரு வடுவாக இருப்பது தெளிவாக தெரிந்தது. அதை புரிந்து கொண்டவன் அவளிடம், கண்டிப்பா எக்காரணத்தை முன்னிட்டும் நான் உனக்கு எந்த ஒரு வகையிலையும் துரோகம் செய்ய மாட்டேன். உனக்கு அந்த பயமே வேண்டாம். நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேன். டேக் கேர், லவ் யூ என்று சொன்னான். அதை கேட்டதும் தாரிகா கொஞ்சம் கனத்த மனத்துடன் பாய், டேக் கேர் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தாள். அவளுக்கு எலினா எனும் பெயரை கேட்கும் போதே மனதிற்குள் ஒரு சுமை ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. ஆனாலும் அவளுக்கு சரவணன் மேல் இருக்கும் நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டாள். சரவணன் காலை கட் பண்ணியதும் சிறிது நேரம் தாரிகாவின் எண்ணத்தில் கரைந்து போயிருந்தான். அவனது வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த ஒரு முத்து அவள்தான். சரவணன் தாரிகா சொன்ன அனைத்தையும் மண்டைக்குள் பத்திரப்படுத்திக் கொண்டான். எந்த ஒரு தப்பும் நடக்க தான் வழிவகுத்து கொள்ளக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தான். தனக்குள் எடுக்க வேண்டிய அனைத்து உறுதிமொழிகளையும் எடுத்து முடித்த சரவணன் பக்கத்தில் இருந்த ரத்தினத்தை பார்த்தான். அவரும் இத்தனை நேரமும் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சரவணன் ஒரு டென்ஷனில் இருப்பது நன்றாகவே தெரிந்தது. சரவணன் அவரை பார்த்ததும் இரண்டு புருவத்தையும் உயர்த்திய ரத்தினம், என்ன ஏதாவது ப்ராப்ளமா? முகையெல்லாம் அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டார். சரவணன் அதை கேட்டதும் லேசாக தலையை ஆட்டினான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் செபாஸ்டியன் ஃபேமிலியை விட்டு போக போறேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ரத்தினம் நெற்றியை சுருக்கிவிட்டு, அயர்லாந்துல இருக்கிற செபாஸ்டியன் ஃபேமிலியா? ஆமா என்று கேட்டார். அதற்கு சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, அங்கதான் எலினா வர சொல்லி கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வரலான்னு யோசிச்சேன். நீங்களும் வரீங்களா என்று கேட்டான். அதற்கு ரத்தினம் உடனே இடதும் வலதுமாக தலையை ஆட்டிவிட்டு, இல்ல நான் வரல. எனக்கு இப்ப அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு எல்லாம் உடம்புல தெம்பல். அது மட்டும் இல்ல, சார்ட் அவுட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டா மட்டும் வரேன். ஆனா அப்படின்னா எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவைப்படாம இருக்கிற வரைக்கும் நல்லது, பாத்துக்கங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் சரவணன் அவரையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ரத்தினம் என்னதான் இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பது மிகவும் பிடித்திருந்தது. அவரிடம் இருந்து அதை அவன் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். ரத்தினம் வர முடியாது என சொல்லிவிட்டார். அதை கேட்டதும் சரவணனும் அதற்கு மேலும் அவரை வற்புறுத்தி கொண்டு இருக்கவில்லை. அவனுக்கும் அவரது நிலை தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மிக முக்கியமான வேலையாக இருந்தது சிவசக்தி வேலின் பிசினஸை டேக் ஓவர் செய்யும் வேலைதான். அதை முடிக்க செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகம் இருந்தது. அது எல்லாவற்றையும் எந்த ஒரு தப்பும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ரத்தினத்திற்கு தான் இருந்தது. சரவணனுக்கு பின்னால் இருக்கும் ஒரு பெரிய ஒர்க் ஸ்டேஷனையே பார்த்து கொண்டே இதையும் பார்த்து கொள்வது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. சிவசக்தி வேலின் பிசினஸ் எல்லாமே ஃபாரினில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிசினஸ் கூட்டாளிகள் என யாரும் இருக்கவில்லை. அவர்தான் தனி ஓனர். கூடவே அவரது பிசினஸ் பற்பல நாடுகளுக்கும் பரவி இருந்தது. அவரிடம் இருக்கும் பிசினஸ் எல்லாவற்றிற்கும் அவர் மிகவுமே கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார். சில சமயங்களில் பல ஸ்பெஷல் வேலைகளை எல்லாற்றையும் கூட செய்திருக்கிறார். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரிக்க வேண்டி வந்தால் மொத்த உலகத்திலேயும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த அளவிற்கு பறந்துபட்டது அவரது பிசினஸ். அது மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த ஒரு நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். இது பண்டைய காலத்தில் எல்லோரும் ராஜாவின் சிம்மாசனத்திற்கு குறிவைத்து காத்து கொண்டிருப்பது போன்ற ஒரு சிச்சுவேஷன் தான். எப்படா ராஜா சரிவாரு, எப்படியாவது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என பார்த்து கொண்டிருப்பார்கள். தமக்கு அதற்கான தகுதி இருக்கா இல்லையா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள்.
அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆட்சி, அவ்வளவுதான். அதுவும் ஆட்சி செய்ய எல்லாம் இல்லை. அதில் கிடைக்கும் செல்வாக்கு, மேலும் செல்வத்தின் மீது இருக்கும் போதைதான். அதுவரைக்கும் சிம்மாசத்தின் மேல் இருந்த ஆள் இறங்கிவிட்டால் எப்படியும் அது நாட்டையே ஒரு உலுக்கி உலுக்கி எடுக்கும். சிவசக்திவேல் எல்லாவற்றையும் சரவணனிடம் ஒப்படைத்த நேரத்தில் அவனிடம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். வேலன் ஃபேமிலி திரும்பவும் கட்டி எழுப்புறதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை போய் மீட் பண்ண போக வேண்டியிருக்கு. இந்த காலப்பகுதியில நீ என்னோட ஃபாரின் பிசினஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கணும். நீ பாத்துப்ப. எனக்கு உன் மேல மலையளவு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை நீ என்னோட புள்ளங்கிறதுனால வந்ததில்ல, இத்தனை வருஷமா நீ செஞ்ச எல்லா வேலைகளாலையும் வந்தது என்று சொல்லி லேசாக புன்னகைத்துக் கொண்டே அவனது தோளில் தட்டி கொடுத்தார். சரவணன் அதை கேட்டதும் தலையை ஆட்டிவிட்டு புன்னகைத்தான். ஆனால் அவனுக்குள் அப்பா அப்படி யாரைத்தான் பார்க்க போகிறார் என்ற கேள்வி இருந்து கொண்டேதான் இருந்தது. அந்த ஆளை பார்க்க போவது வேலன் ஃபேமிலியை ரீபில்ட் பண்ணுவதை விட மிக முக்கியமான ஒரு வேலையா என யோசித்தான். அவர்கள் வில்லியம்ஸ் ஃபேமிலியோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் வேலன் ஃபேமிலி தோன்றியது. மொத்த ஹோக்ஸியாவையுமே அது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வேலன் ஃபேமிலி அந்த நேரத்தில் சரவணனுக்கும் சிவசக்தி வேலுக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் கூட அவர்களுக்குள் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருந்தது. அது ஏதோ அவர்களுக்கு ஏற்பட்ட சாபம் போல விடாமல் துரத்தப்பட்டு கொண்டே இருந்தது. சரவணனின் பாட்டி கௌதமியையும் கூட சிவசக்திவேல் மீண்டும் கோஷ்டவுனுக்கு திரும்ப கூட்டிக் கொண்டு போய் இருந்தார். போகும் வழி முழுக்க அம்மாவும் பையனும் ஒரு வார்த்தை கூட பேசிக் கொள்ளவில்லை. அமைதி மட்டும்தான் அவர்களுக்கு இடையில் இருந்தது. அவர்கள் இருவரும் அம்மா பையனாக இருப்பது கொஞ்சம் கூட ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் இல்லை. இருவரும் அப்படியே கார்பன் காப்பி போலவே இருந்தார்கள். இரண்டு பேரினதும் கேரக்டர் முழுதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போனது. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் வந்த கார் வேலன் ஃபேமிலியின் மேன்ஷனுக்கு முன்னால் வந்து நின்றது. சிவசக்திவேல் மெதுவாக கௌதமியின் கையை பிடித்து காரில் இருந்து இறக்கிவிட்டார். இறங்கி கொஞ்ச நேரமாகியும் கௌதமி வீட்டிற்குள் போவது போல தெரியவில்லை. அவர் அங்கேயே நின்று கொண்டு சிவசக்திவேலை பார்த்து கொண்டிருந்தார். சிவசக்திவேலுக்கும் தனது அம்மா ஏதோ கேட்க யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நன்றாகவே தெரிந்தது. அவராகவே கேட்கட்டும் என்று பார்த்து கொண்டிருந்தார் சிவசக்திவேல். சிறிது நேரத்திற்கு பிறகு சிவசக்திவேலை உற்று நோக்கிய கௌதமி, நீ கண்டிப்பா அங்க போய் ஆகணும்னு உறுதியாதான் இருக்கியா என்று கேட்டார். அவர் சிவசக்திவேல் எந்த ஒரு குழப்பத்திலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினார். சிவசக்திவேல் தனது தாயின் கேள்வியை கேட்டதும் மேலும் கீழுமாக தலையை ஆட்டினார். அவர் அவரது முடிவில் மிக உறுதியாகத்தான் இருந்தார். ஆமா, என்னோட முடிவுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல என்று பதில் சொன்னார் சிவசக்திவேல். அதை கேட்டதும் மறுபடியும் சிறிது நேரத்திற்கு கண்ணிமைக்காமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் கௌதமி. பின் தலையை ஆட்டிவிட்டு, சரி, அப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஜாக்கிரதையாரு என்று சொன்னார். சிவசக்திவேல் அதை கேட்டதும் தலையசைத்துவிட்டு புன்னகைத்தார். கௌதமி அதற்கு பிறகு ஒன்றும் சொல்லிக் கொண்டிருக்காமல் நேராக வேலன் ஃபேமிலி வீட்டை நோக்கி நடந்தார். அவன் தனது மகன் நம்பிக்கையோடுதான் இருக்கிறான் என்றால் அவன் போகும் காரியம் ஜெயித்துவிடும் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு அதற்கு மேல் எந்த ஒரு கவலையும் இருக்கவில்லை. சரவணன் இத்தனை நேரமும் அவனது அப்பாவையும் பாட்டியையும் தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அப்போது ஒன்றை கவனித்தான். கௌதமி சிவசக்திவேலுடன் பேசிவிட்டு போகும்போது அவரது கண்ணில் சில கண்ணீர் துளிகள் இருந்தது. அவர் எதுக்கோ ஃபீல் பண்ணி கண்ணீர் வடித்திருக்கிறார் என்பது அவனுக்கு புரியாமல் இல்லை. சிறிது நேரம் அதை பற்றி யோசித்தவனுக்கு சிவசக்திவேல் யாரை பார்க்க போகிறார் என்று புரிந்தது. அவனுக்கு இப்போது அதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. சரவணன் திரும்பி போனதும் அயர்லாந்துக்கு போக தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். எல்லாம் ரெடி என அவனுக்கு திருப்தியானதும் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்கே விக்ரம் இன்னும் சுயநினைவில் இல்லாமல் மயக்கத்தில் தான் படுத்திருந்தார். சரவணன் போகும்போது ஒரு கூடை பழங்களை எடுத்துக்கொண்டு போயிருந்தான். அதை கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த டேபிளில் வைத்துவிட்டு ஜஸ்டினை பார்த்து, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்டான். ஜஸ்டின் அதை கேட்டதும் தோலை குலுக்கினான். டாக்டரா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் எல்லாமே இப்ப வேலைக்கு ஆக மாட்டாங்க என்று அழுத்து கொண்டு சொன்னான். அதை கேட்டதும் சரவணன் புருவத்தை சுருக்கவும் மீண்டும் ஜஸ்டினோ, அதோட விக்ரமுக்கு பக்கத்துல இருந்த டாக்டரை பார்க்க எனக்கு என்னவோ வித்தியாசமா இருக்கு. அவருக்கு இருக்கிற மெடிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர்கிட்ட மெடிக்கல் லைசன்ஸ் இல்லைனாலும் கூட அவரால் போய் நோயாளிகளை சுகப்படுத்தணும். எல்லாரையும் டான்னு சுகப்படுத்தி அப்படியே ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆயிடலாம். ஆனா இந்த கொஞ்ச நாளா நான் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். அதாவது
அந்த டாக்டர் கிட்ட நிறைய பண்டைய கால மருத்துவ புத்தகங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே விக்ரம் ட்ரீட் பண்றதுக்கு சம்மந்தப்பட்டதுதான் என்று குழந்தை கதை சொல்வது போல கண்ணை விரித்து விரித்து சொல்லிக் கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் சொல்லி முடித்த ஜஸ்டின், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிற நீ என்று கேட்டான். அவனால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. ஜஸ்டினின் ஆர்வத்தை பார்த்த சரவணன் புருவம் இரண்டையும் சுருக்கினான். என்ன ஹரிஷ் பக்கத்துல இல்லைன்னு சொல்லி அவரோட தொழிலை நீ எடுத்துக்கிட்டியா? அவர் தானே இந்த காசிப் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு என்று கேட்டான். சரவணன் கேட்ட கேள்வியில் அசடு வழிந்தான் ஜஸ்டின். பின் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு தோளை குலுக்கிக் கொண்டே, இதுல என்ன காசிப் இருக்கு? நான் பார்த்தது சொன்னேன். எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு தானே செய்யும். சரி, அதை விட எல்லாத்துக்கும் முன்னாடி விக்ரம் அவரோட மொத்த ஃபேமிலியும் கொண்டார். அப்படி பார்த்தா இந்த டாக்டர் அவரோட ஃபேமிலி மெம்பரா ஒருத்தரா இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்தது, விக்ரம் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள். அவர் மட்டும் அவரோட கண்ட்ரோலை இழந்துட்டாருன்னு சொன்னா பாக்குற எல்லாரையும் அப்படியே கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாரு. அதுல இந்த டாக்டரும் ஒரு விதிவிலக்கு இல்ல. இப்படி விக்ரமுக்கு பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா எந்த நேரம் வேணாலும் விக்ரம் டாக்டருக்குள்ள வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிக்கொண்டே போனான் ஜஸ்டின். ஜஸ்டின் சொல்லும் எல்லாவற்றையும் சரவணனின் காதுகளில் மட்டும்தான் போனது. அவன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு தலையை மட்டும் ஆட்டி வைத்தான். அவனுக்கும் நடப்பதெல்லாம் புரிந்தது. ஆனால் என்ன ஏது என அலசி பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையும் விட இது விக்ரமின் தனிப்பட்ட விஷயம். அதில் ஒன்றும் தலை போட தேவையில்லை என்று தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பிறகு உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தலையை சிலுப்பினான். பின் ஜஸ்டினை பார்த்து, சரி, நீ இப்ப வெட்டியா தானே இருக்க. நான் ஒரு இடத்துக்கு போக போறேன். நீ என் கூட வா, போலாம் என்று சொன்னான். அதை கேட்டதும் இரண்டு கண்களையும் பிதுக்கிய ஜஸ்டின், எங்க போக போற என்று கேட்டான். சரவணன் அவனிடம், அயர்லாந்து போக போறோம் என்று சொன்னான். அதை கேட்டதும் அடுத்த நொடியே மீண்டும் கட்டிலில் தொப்பென்று படுத்தான் ஜஸ்டின். ஏதோ பெரிய வலியில் இருப்பது போல முகத்தை வைத்துக் கொண்டு, இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னு தோணுது. என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது என்று சொன்னான். அதை பார்த்ததும் அவனது வயிற்றில் லேசாக குத்தினான் சரவணன். பின் ஜஸ்டினை பார்த்த சரவணன், டே போதுண்டா, இதா சூப்பர் ஸ்டார் மாதிரியாச்சு. உனக்கு தான் எந்த ஒரு இன்ஜரி இல்லையே. சட்டை போட்டுன்னு பொட்டியை கட்டிட்டு கிளம்பி வா. சரி, அதை விடு, நான் தேட சொன்ன 2 பேரையும் தேடினியா என்று கேட்டான் சரவணன். சரவணன் சொன்னதை கேட்டதும் ஜஸ்டின் முதலில் தலையை மட்டும் மாட்டினான். நான் இன்னும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த ஜெகதீஷ் ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கான். ஒரு மாதிரி மாயக்காரன். அவனை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான் என்று சீரியஸாக பதில் சொன்னான். ஜஸ்டின் சொன்ன பதிலை கேட்டதும் சரவணன் ஆழமாக யோசித்தான். பின் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே பாக்கெட்டிற்குள் இருந்த பர்ஸில் இருந்த ஒரு கார்டை எடுத்து ஜஸ்டினிடம் நீட்டினான். பின் அவனை பார்த்து, இந்த கார்டு நான் உனக்காக கொடுக்கறது. எனக்கு இதை என்னோட அப்பா தான் கொடுத்தார். இந்த கார்டு யூஸ் பண்ணினா உன்னால இன்னும் ஈஸியா அந்த ஜெகதீஷை கண்டுபிடிக்கலாம். அப்படியான ஒரு சீக்ரெட் பவர் இதுக்கு இருக்கு என்று சொல்லிவிட்டு லேசாக புன்னகைத்தான் சரவணன். கார்டை கையில் வாங்கிய ஜஸ்டின் அதை திருப்பி திருப்பி பார்த்தான். அவனுக்கு அதை பார்த்ததும் வியப்பாக இருந்தது. அவனது புருவம் இரண்டும் உயர்ந்தே இருந்தன. அவனால் சரவணன் சொன்னதை நம்ப முடியவில்லை. அவனது தீமினாலேயே இதுவரைக்கும் ஜெகதீஷை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு கார்டை யூஸ் பண்ணி எப்படி அப்பேற்பட்ட ஜெகதீஷை கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்தான். ஆனால் இப்போது கார்டில் போட்டிருப்பதை பார்த்ததும் அவனுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு அப்படியே புல்லரித்து கொண்டு வந்தது. இது பேங்க் மானிட்டரிங் கார்டு தானே என்று ஆச்சரியம் தாங்க முடியாமல் கேட்டான் ஜஸ்டின். இந்த கார்டை யூஸ் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா பேங்கோட இன்ஃபர்மேஷனையும் அக்சஸ் பண்ணலாம்ல என்று கேட்டான். அவனால் அவனது கையில் இருக்கும் பொருளை நம்பவே முடியவில்லை. ஜஸ்டினை பார்த்த லேசான புன்னகையுடன் தலையை ஆட்டிய சரவணன், ஆமா, ஜெகதீஷ் கேஷை யூஸ் பண்ற வரைக்கும் உன்னால இதை வச்சு ஈஸியா அவனை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னான். அவனது புன்னகையில் இது தாண்டா காசோட பவர் என்ற அர்த்தம் பொதிந்திருந்தது. அதோடு சிவசக்தி வேலுக்கு பின்னால் எண்ணில் அடங்காத அளவு இந்த பவர் இருக்கிறது. ஜஸ்டினுக்கு இப்போது மீண்டும் ஆர்வத்தை அடக்க முடியாமல் போய்விட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களும் சேர்ந்து தேடிக்கொண்டிருந்த ஒரு எதிரிதான் ஜெகதீஷ். ஜஸ்டின் அதையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த சரவணன் அவனை கட்டிலில் இருந்து இழுத்து கீழே போட்டான். பின் அவனை பார்த்து, உனக்கு ஒரு லவர் இருந்தா கூட நீ அவளை இப்படி பார்த்திருப்பியோ? சரி சரி, முதல் ரெடியாயி கிளம்புற வழியை பாரு
என்று துரத்தினான். சிறிது நேரத்தில் ஜஸ்டினும் ரெடியாகி வந்தான். அவர்கள் ஒரு புல்லட் ரயிலில் தான் ஏறினார்கள். வழியில் நேரத்தை போக்க எண்ணி சரவணன் ஒரு மேகசீனை எடுத்து படிக்கத் தொடங்கினான். அதில் இருந்த ஒரு கான்டென்ட்டை பார்த்தவன் அப்படியே ஷாக் ஆனான். அந்த கான்டென்ட்டை விட அதில் இருந்த பெண்ணின் போட்டோ தான் அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. சரவணன் தன்னுடைய கையில் மாடர்ன் கேர்ள் என்ற ஒரு இதழை எடுத்து புரட்டி பார்க்க ஆரம்பித்தான். வழக்கமாக இந்த இதழில் அனைவரையும் கவரும் வகையிலேயே அட்டை படங்களும் உள்ளடக்கமும் இருக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிடித்த பொதுவான கருத்துகளையும் பொதுவான விஷயங்களை பற்றியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதனால் உலகில் உள்ள அனைத்து மக்களையும் இந்த இதழ் ஈர்த்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த இதழில் விக்டோரியா சீக்ரெட் என்ற பிராண்டின் மாடல்கள் அனைவரும் கண்ணை கவரும் வகையில் வித்தியாசமான பாணி விதவிதமாக உடை அணிந்திருப்பதை இந்த முறை படமாக்கியுள்ளனர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் விக்டோரியா சீக்ரெட் என்பது ஃபேஷனுக்கும் அது சம்பந்தமான விற்பனைக்கும் பெயர் பெற்ற ஒரு பிராண்ட். இருப்பினும் இந்த மாடர்ன் கேர்ள் என்ற இந்த இதழ் பிரபலமான அழகு போட்டிக்காக பிரசித்தி பெற்ற ஒரு இதழ். அது உலகம் முழுவதும் உள்ள நுகர்வோரையும் பெண்களையும் ஃபேஷன் துறையைச் சேர்ந்தவர்களையும் ஈர்த்து கொண்டிருந்தது. இந்த மாடர்ன் கேர்ள் இதழில் ஒரு அழகான பெண்ணின் உடையை புகைப்படம் வெளிவருவது என்பது சாதாரண விஷயமில்லை. மற்றும் இது எளிமையான மக்களுக்காக தயாரிக்கப்பட்டதே தவிர இதில் எளிமையான மக்களின் புகைப்படம் வருவதும் மிகவும் கடினமான ஒன்று என்பது உலகம் முழுவதும் இருக்கும் மக்களுக்கு தெளிவாக தெரியும். சரவணன் புல்லட் ரயிலுக்குள் உட்கார்ந்து கொண்டு இந்த இதழை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அதில் பல மாடல் அழகிகளின் புகைப்படங்கள் ஒவ்வொரு பக்கங்களிலும் போடப்பட்டிருந்தது. சரவணனின் அருகில் இருந்த ஒரு நபர், எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு அழகான உடம்பு, எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்ச என்று ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சரவணன் அந்த நபரை நோக்கி திரும்பி பார்த்தான். அந்த நபர் தங்க நிற உடையில் ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு ஆணாக இருந்தான். அவனுக்கு தலையில் முடியில்லை என்றாலும் அவன் இன்னும் அந்த மாடல் அழகிகளின் புகைப்படங்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வையிலேயே அவனுடைய ஆபாசமான எண்ணங்கள் சரவணனுக்கு தெரிந்திருந்தது. அந்த நடுத்தர வயதுடைய ஆணின் பக்கத்தில் இருந்த இன்னொரு நபர், ஆமாமா, நீ சொல்றது சரிதான், அவ எவ்வளவு அழகா இருக்கா பாக்குறதுக்கு. உனக்கு தெரியுமா, இந்த தடவை ஆசியாவிலேயே பிரபலமா இருக்கிற அழகான 100 பொண்ணுங்கள்ல செலக்ட் பண்ணிருக்காங்களாம் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் சரவணன் மறுபடியும் அந்த நபரை எட்டி பார்த்தான். அவன் குண்டாகவும் தொப்பையோடும் இருந்தான். அந்த தங்க நிற உடை அணிந்த நபர், 100 பொண்ணுங்களையா, எதுக்காக என்று சந்தேகமாக கேட்டார். அதற்கு அந்த இன்னொரு நபர், இந்த மாடர்ன்கள் பத்திரிகையில அவங்களோட போட்டோ எல்லாம் போடுறதுக்காக தான் 100 அழகான பொண்ணுங்களை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க என்று சொன்னான். இதை கேட்ட இந்த தங்க நிறை உடை அணிந்த நபர், ஆமா, அழகா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து பார்த்து பத்திரிகையில வச்சாதானே நம்மளும் பார்த்து பார்த்து பத்திரிகையை வாங்க முடியும். அப்பதான் அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இதெல்லாம் நல்ல ஒரு பிசினஸ் ட்ரிக் தான் என்று சொல்லி இருவரும் சிரித்துக் கொண்டே அந்த இதழை புரட்டினார்கள். அவர்கள் சொன்னதை காதில் வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக எதுவும் சொல்லாமலும் செய்யாமலும் சரவணன் அமைதியாக தன் கையில் இருந்து அந்த இதழை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். அந்த 2 நபர்களும் சொல்வது உண்மைதான் என்று அவனுக்கும் தெரிந்தது. ஆசியாவின் மிக அழகான 100 பெண்களின் முகங்கள் இப்போதும் இந்த மாடர்ன் கேர்ள் பத்திரிகையில் வெளியிடப்படும். அதற்காக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அழகி போட்டிக்கான போட்டியை நடத்துவார்கள். அந்த பத்திரிகையின் விற்பனை இதன் மூலம் அதிகரிக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த 2 நபர்களும் பேசியதில் எந்த தவறும் இல்லை, அது உண்மைதான் என்று சரவணனுக்கும் தோன்றியது. ஆனால் அந்த இதழில் ஜாயுடைய போட்டோ எதற்காக வந்திருந்தது என்று சந்தேகம் சரவணனுக்கு எழுந்தது. ஜாய் உண்மையிலேயே ஒரு அழகான பெண்தான். ஆனால் அவள் இந்த பத்திரிகையில் இன்னும் அழகாக தெரிந்தால் அவளுடைய உருவம் நன்றாகவும் கவர்ச்சியாகவும் அவள் அணிந்திருந்த உடை அனைவரையும் பார்த்தவுடன் கவரும் வகையிலும் இருந்தது. ஆனால் அவள் இந்த போட்டோவில் ஒரு குழந்தை முகத்துடன் இருந்தாள். அதனால் அவள் பல ஆண்களையும் நடுத்தர மக்களையும் கவரும் வகையில் இருந்தாள். ஆனால் ஜாய் பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண். அதனால் அவளால் தன் முகத்தை எளிதில் வெளியே காட்ட முடியாத நிலையில் அவள் இருந்தாள். மேலும் அழகிய போட்டிகளில் சேர்வது என்பது அவளுக்கு இன்னும் சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருந்தது.
ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஜாய் உண்மையிலேயே அந்த வருடத்திற்கான அழகி போட்டிகளில் கலந்து கொண்டிருந்தாள். அந்த 100 பெண்களில் ஒரு பெண்ணாக ஜாயின் புகைப்படமும் அந்த இதழில் இடம்பெற்றிருந்தது. சரவணனுக்கு அருகில் இருந்த அந்த 2 நபர்களும் தங்களுக்குள், ஏய், இந்த பொண்ணை பாரு, எவ்வளவு அழகா இருக்கா. அது சரி, பல வருஷமா அழகி போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிறதே இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அழகி போட்டியோட தரம் குறைஞ்சாலும் இந்த அழகிகளோட தரம் மட்டும் குறையவே இல்லையே. அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பரை தேடலாமா என்று ஒருவன் கேட்க, இன்னொருவன், அது எப்படி அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் நாம கண்டுபிடிக்கிறது? இது வெறும் செலெக்ஷனுக்காக போட்ட போட்டோ தான். உண்மையில இன்னும் அழகு போட்டி ஆரம்பிக்கவே இல்லை. நம்மளோட ஓட்டிங்க வச்சுதான் இவங்க அழகிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. பாரு, அந்த வாக்களிக்கிற தொடர்புல கூட அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எதுவும் இல்லை. அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நாம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கிறதோட வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் பெரிய இடத்தை சேர்ந்த பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்து பொண்ணுங்கள்லாம் இதுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த மாதிரி அரகுற ஆடை போட்டுட்டு யார் வந்து இந்த மாதிரி எல்லாம் போஸ் கொடுப்பாங்க என்று அந்த கொழுத்த மனிதன் கூறினான். நீ சொல்றதும் சரிதான். நிச்சயமா அவங்களோட அட்ரஸையும் கான்டாக்ட் நம்பரையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால அவங்க போட்டோ போட்ட இந்த பத்திரிகையை மட்டும்தான் காசு கொடுத்து வாங்க முடியும். அந்த அழகிகளை வாங்க முடியாது என்று அந்த தங்க நிற உடை அணிந்த நபர் சொன்னான். அவர்கள் இருவரும் பேசி முடித்ததும் தங்களுடைய போனை எடுத்து அதில் எதையோ பார்க்க முற்பட்டனர். அதற்குள் சரவணன் பயணித்துக் கொண்டிருந்த அந்த ரயில் அவன் இறங்க வேண்டிய அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நின்றது. சரவணன் ரயிலில் இருந்து இறங்குவதற்காக எழுந்து நின்றான். சரவணன் ஜஸ்டினை திரும்பி பார்த்து, இதை நீ சீக்கிரமா என்னன்னு பார்த்து முடிச்சிரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து இறங்கினான். ஜஸ்டின் சரவணன் சொன்னதை வைத்து அவன் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொண்டான். அவன் முகத்தில் எந்தவித வெளிப்பாடும் இன்றி, நீ இந்த மாதிரி பண்றது கடைசியா வச்சுக்கோ. அடுத்த தடவை உன்னோட செக்யூரிட்டிய உன் கூட கூட்டிட்டு வா. என்ன இந்த மாதிரி எல்லாம் சமாளிக்க வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி குப்பையெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது என்று சொன்னான். அங்கிருந்து நடந்து அந்த 2 நபர்களை நோக்கி சென்றான். அவர்கள் இன்னும் அந்த மாடர்ன் கேர்ள் பத்திரிகையிலேயே மூழ்கி இருந்தார்கள். சரவணன் அந்த ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்ததும் நேராக பிளான்செட் குடும்பத்தின் வீட்டிற்கு சென்றான். எலினா அவளுடைய வீட்டு வாசலில் சரவணனுக்காக ஏற்கனவே காத்து கொண்டிருந்தாள். சரவணன் வந்ததும் எலினா வேகமாக அவன் அருகில் சென்று, வா சரவணா, ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னேனே எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க என்று அவனை பார்த்து சந்தோஷத்தில் கூறினாள். சரவணன் அவள் சொன்னதை கேட்டதும் அவளை பார்த்து தலையசைத்தான். ஆனால் அவனுடைய முகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. பின் தன் கையில் வைத்திருந்த மாடர்ன் கேர்ள் என்ற இதழை எலினாவிடம் காட்டி என்று தன்னுடைய முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு கேட்டான். அவன் அந்த இதழை பற்றி கேட்டதும் அவளுடைய முகத்தில் இருந்த அமைதி மறைந்து அவள் முகம் சுளித்துக் கொண்டு அதை கையில் வாங்கி பார்த்தாள். அதை பார்த்தவள் சரவணனிடம், எனக்கு இதை பத்தி தெரியும். இது என்னோட தாத்தா ஆரம்பிச்ச பத்திரிக்கை. இப்ப கொஞ்சம் வருஷமா இந்த இதழ் ரொம்பவே பிரபலமா இருக்கு. அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இதை பத்தி கேக்குற என்று ஆச்சரியமாக கேட்டாள். என்னோட எல்லா பிசினஸ்லயும் லாபம் இருக்கு. ஆனா கொஞ்சம் வருஷமா இந்த பத்திரிக்கையோட விற்பனை சம்பந்தமா அவ்வளவு லாபம் இல்ல. அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் பேர் வாங்குறதுக்காகவும் எதை வேணும்னாலும் எழுத அவங்க தயாரா இருந்தாங்க. அது எங்களுக்கு லாபகரமா இல்ல. அதனால செபாஸ்டியன் குடும்பத்தாளான எங்க தாத்தா அதை என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அம்மாக்கு கொடுத்தாங்க. அம்மா அந்த பிசினஸ் எனக்கு கொடுத்தாங்க. இப்ப இதெல்லாம் அம்மா தான் பாத்துட்டு இருக்காங்க. எப்பயாவது நேரம் கிடைச்சா நானும் ஆபீஸ் போய் பாத்துப்பேன். உனக்கு இதை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் என்று கேட்டாள். இதை கேட்ட சரவணன், நீ என்ன சொல்ற? உண்மையிலேயே இந்த மாடர்ன் கேர்ள் பத்திரிகை பிளான்சர் குடும்பத்தோடதா? உங்க அம்மா சாரா உனக்கு இந்த கம்பெனி கொடுத்தாங்களா என்று ஆச்சரியமாக கேட்டான். சரவணன் சொன்னதை கேட்ட எலினா, உனக்கு என்ன ஆச்சு? வந்ததுல இருந்து ஏதேதோ கேட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க. இப்ப நீ எதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? கேட்க வேண்டியதை நேரடியா கேட்டாதானே எனக்கு புரியும். நானும் உனக்கு இதை பத்தி தெளிவா சொல்லுவேன் என்று சொன்னாள். சரவணன் இதுவரை யாரோ ஜாயை ஏமாற்றி அவளுக்கே தெரியாமல் அவளை அவமானப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகைகளில் அவளுடைய போட்டோவை போட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இது எலினாவின் சொந்த நிறுவனம். ஜாயும் எலினாவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அதனால் ஜாயை அவள் ஏமாற்றி இருக்க மாட்டாள். அப்படியானால்
ஜாய் விரும்பிதான் இந்த அனைத்து அழகி போட்டிகளிலும் கலந்து கொண்டாளா என்று நினைத்து கொண்டிருந்தான். அந்த பத்திரிகையை அவளுடைய கையில் இருந்து வாங்கினான். அந்த பத்திரிகையை அவன் தூரமாக தூக்கி எறிய விரும்பினான். ஆனால் அப்படி செய்யாமல் அதை சுருட்டி தன் கைகளுக்குள் உள்ளேயே வைத்துக் கொண்டான். பின் எலினாவிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல், ஜாய் சமீபத்துல உன்னை தேடி வந்தாளா? அவளை நீ எப்ப பார்த்த என்று தலைப்பை மாற்றி பேசினான். இதை கேட்ட எலினாவும் சிறிது ஆச்சரியத்துடன், எப்படி என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்ற? நானும் ஜாய் பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொல்லி புன்னகையுடன் சரவணனிடம் சொன்னாள். ஆனால் சரவணனிடமிருந்து அவளுக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அவன் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். இருப்பினும் எலினா தன்னுடைய வார்த்தைகளை முடித்தவுடன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரவணன் கையில் சுருட்டி வைத்திருந்த பத்திரிகையை பிடுங்கி அதை திறந்து பார்த்தாள். அதை பார்த்தவளுக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. அந்த பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஜாயின் முகம் உண்மையிலேயே போடப்பட்டிருந்தது. எலினா ஜாயின் சிறந்த தோழியாக இருந்தும் அவளுக்கு இதை பற்றி எந்த விஷயமும் தெரியவில்லை. அவளும் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றாள். எலினாவை பார்த்த சரவணன், என்ன நடந்தது? இதுக்கெல்லாம் எது காரணம்? இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவ ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருக்காளா? ஜாய்க்கு உண்மையிலேயே இதுலதான் விருப்பமா என்று கேட்டான். சரவணனின் வார்த்தைகளை கேட்ட எலினாவும் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, ஆனா எப்படி ஜாயோட போட்டோ இதுல வந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்று ஆர்வமாக கேட்டாள். பதிலுக்கு சரவணன், நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேட்கிறியா? எனக்கு என்ன தெரியும்? நீதான் இந்த கம்பெனியோட ஓனர். உனக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் உன்கிட்ட கேட்க வந்த. உனக்கு இந்த விஷயத்தை பத்தி உண்மையாவே தெரியாதா என்று சரவணன் கவலையுடன் கேட்டான். எனக்கு தெரியும் என்று அவள் சொல்ல நினைத்தாள். ஆனால் சரவணனிடம் அதை சொல்லாமல் அந்த பத்திரிகையை மறுபடியும் புரட்டி பார்த்துவிட்டு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். அதனால் அங்கிருந்து நேரடியாக எலினாவின் அம்மா சாராவின் அறைக்கு நடந்து சென்றாள். ஆனால் சாராவின் அறை காலியாக இருந்தது. அங்கு யாரும் இல்லாததால் எளிதாக தன்னுடைய போனை எடுத்து உடனடியாக தன் அம்மாவிற்கு போன் செய்தாள். அம்மா, நீ எங்கிருக்க என்று எலினா கேட்டதும் சாரா மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே, நான் ஜாய்ஸை பார்த்துட்டு இப்பதான் வந்தேன். இப்போ ஒருத்தரை மறுபடியும் பார்க்க போறேன். எனக்கு நைட்டு நீ நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பிடு, நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கு என்று சொன்னார். இதை கேட்டதும் எலினாவின் முகம் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தது. அவள் பதிலுக்கு தன்னுடைய அம்மாவிடம், யாரை சந்திக்க போறோம் என்று கேட்டாள். பதிலுக்கு சாரா, ஃபீனிக்ஸ் குடும்பத்துல யாரோ ஒருத்தர், அவர் ஏற்கனவே வந்துட்டாரு. இத பத்தி நம்ம டீட்டெயில் அப்புறமா பேசலாம். ஈவினிங் நீ ரெடியாரு என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். இதை கேட்ட எலினாவின் முகம் நொடி பொழுதில் வெளிரி போயிருந்தது. அவள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். ஜாய் ஏற்கனவே எலினாவை பல இடங்களுக்கு தேடிச் சென்றிருந்தாள். ஆனால் ஜாய் அவளை கண்டுபிடிக்கவில்லை. பிராங்க்லின் ஃபேமிலியில் உள்ள 7 உறுப்பினர்களில் யாரோ ஒருவர் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்ததே இதற்கு முக்கியமாக காரணமாக அமைந்தது. இது முற்றிலும் பிராங்க்லின் குடும்ப உறுப்பினர்களின் சதியாக இருக்கும் என்று அனைவரும் சந்தேகித்தனர். அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் சரவணன் ஜாயை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனால் சரவணன் ஜாயை ஒப்படைக்கவில்லை. அதற்கு மாறாக அந்த நிலைமையை சரவணனும் சக்திவேலும் சேர்ந்து சிட்டட்டலில் உள்ள வில்லியம்ஸ் ஃபேமிலியுடன் கையாண்டனர். உண்மையில் பிராங்க்லின் குடும்பத்திற்கு இதை பற்றி எல்லா விஷயமும் தெரிந்திருந்தது. ஆனால் அவர்கள் சரவணனிடம் எதை பற்றியும் சொல்லவில்லை என்பது மட்டுமில்லாமல் சரவணனுக்கு ஜாயை பற்றிய எந்த தகவல்களையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் ஜாயை மறைத்து வைத்திருந்தார்கள். பிராங்க்லின் ஃபேமிலி ஜாயை ஆல்பர்ட் ஃபேமிலியில் மறைத்து வைத்திருந்தார்கள். ஆல்பர்ட் ஃபேமிலி போதுமான ஆள்பலமும் பணபலமும் இல்லாமல் இருந்தது என்று எலினா கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அதனால் அவள் தன்னுடைய அம்மா சாராவுடன் செபாஸ்டியன் குடும்பத்திற்கு திரும்பிச் சென்றாள். ஆனால் இப்பொழுது ஃபீனிக்ஸ் குடும்பத்தை சந்திக்கப் போகிறோம் என்று தன்னுடைய அம்மா சாரா சொன்னதை நினைத்து அவளால் அதை நம்ப முடியவில்லை. அவள் இதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஃபீனிக்ஸ் குடும்பத்திற்கு செபாஸ்டியன் குடும்பத்துடன் எந்தவித தொடர்பும் தகவலும் இதுவரை இருந்ததில்லை. இதற்கு முன் உண்மையிலேயே செபாஸ்டியன் குடும்பம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு தகுதி இல்லாதது போல் இருந்தது. ஆனால் ஃபீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வருவதை அறிந்ததும் எலினா கொஞ்சம் மோசமாக உணர்ந்தாள். தன்னுடைய அம்மா சாராதான் இவர்களுக்கு எல்லாவித தகவல்களையும் கொடுத்திருக்க வேண்டும் என்று எலினாவின் உள்ளுணர்வு அவளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. அவள் இதை எப்படி சமாளிப்பது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். ஃபீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை சந்திக்கும் அளவிற்கு
செபஸ்டியன் குடும்பத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசித்தாள் எலினா. சாரா பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பார்க்க வருகிறார்கள் என்று கூறியதில் எலினாவிற்கு நெருடலாயிருந்தது. ஏற்கனவே செபஸ்டியன் குடும்பத்தில் பிரச்சனை என்பதனால்தான் சரவணனை இங்கு அழைத்திருந்தாள். இதில் இதென்ன புது பிரச்சனை என்று யோசித்தாள். இதில் ஜாயை வேறு அவள் எப்படி எதிர்கொள்வது என்று கடுமையாக யோசித்துக் கொண்டிருந்தாள். இதற்கு பின்னால் சாராதான் இருக்கிறாள் என்று அவளின் உள்மனம் அடித்து கூறியது. இப்ப திரும்பவும் அவங்க என்ன பண்ண போறாங்களோ? ஏற்கனவே அவங்க பண்ணினதெல்லாம் பத்தலையா? திரும்ப திரும்ப அவங்க ஏன் பிரச்சனை பண்றாங்க என்று வேதனையுடன் கூறிய எலினா வேகமாய் ஜாய் இருக்கும் இடத்தை தேடி ஓடினாள். அவளின் நெருங்கிய தோழி வந்ததை பற்றியே அவளுக்கு முதலில் தெரியாது. இதில் சாரா அவளை வரவேற்காமல் அவளை பெரும் பிரச்சனையில் மாட்டிவிட்டிருக்கிறார். இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் ஜாய் ஏன் இப்படி சம்மந்தப்படுத்திருக்காங்க? இவங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா என்று மனதிலே தவித்தாள் எலினா. அவளின் கால்கள் நிற்காமல் ஓடி இப்போதே ஜாயை பார்க்க வேண்டும் என்று தவித்தாள். ஆனால் இதனை எப்படி அவளிடம் கூறுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஜாய மேல கோச்சுப்பாளே, இப்ப நான் அவகிட்ட என்னென்ன விளக்கம் சொல்வேன் என்று வருந்தினாள் எலினா. கால் போன போக்கில் வேகமாய் ஓடிய எலினா மனதிலே புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன செய்வது, இதனை எப்படி சரி கட்டுவது என்றெல்லாம் தெரியவில்லை. இதில் அவளுக்கு குற்ற உணர்வாய் வேறு இருந்தது. தன் தோழி இங்கு வந்தது கூட தெரியாமல், அதுவும் தன் அம்மாவே அவளை பற்றி கூறாமல் இருந்தது அவளுக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுத்தது. சாரா சொன்னதை வைத்து ஜாய் அவர்களின் வில்லாவில் தான் இருப்பாள் என்று யூகித்திருந்தாள் எலினா. அதனால் வேகமாய் வில்லாவை நோக்கி ஓடினாள். அவள் எதுவும் சொல்லாமல் கால் போன போக்கில் ஓடுவதை பார்த்த சரவணன் எலினா பின்பு அவனும் வேகமெடுத்து ஓடினான். ஹே, என்னாச்சு? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெளிவா சொல்றியா? அந்த மேகசின்ல ஜாய் போட்டோ எப்படி வந்துச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என்று அவளுடன் ஓடியபடியே கேட்டான் சரவணா. எலினா மேலும் பதட்டமானாள். ஒரு பக்கம் இதனால் ஜாய் தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என்று அஞ்சினாள். இன்னொரு பக்கம் சரவணனும் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்றும் பயந்தாள். அவள் பதட்டத்திலே அப்படியே நின்றாள். சரவணா, என்ன மன்னிச்சிடு. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ சொல்லிதான் எனக்கு இதை பத்தி தெரியும் என்று கூறிய எலினா அவளின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். சரவணன் அமைதியாய் அவளை பார்த்தான். அவன் வந்ததும் இதை பற்றி கேட்டபோதே எலினா முகமாற்றத்தை வைத்தே இதற்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று புரிந்து கொண்டான். அதேபோல் ஜாய் எலினாவின் உயிர் தோழி. அப்படி இருக்கையில் எலினா ஜாய்க்கு இப்படி ஒரு செயலை செய்திட மாட்டாள் என்று நினைத்தான். என்ன பிரச்சனை என்று மீண்டும் கேட்டான் சரவணா. அதில் அவனை தயக்கத்துடன் திரும்பி பார்த்த எலினாவின் முகம் சிவந்திருந்தது. மாடர்ன் கேர்ள் ஒன்னும் அவ்வளோ நல்ல கம்பெனி இல்ல, அது மோசமான ஒண்ணு. இப்படின்னா அது அடல்ட் கண்டென்ட் வர ஒரு மேகசின். அது அவ்வளோ மோசமானதுனாலதான் செபாஸ்டியன் குடும்பம் அந்த கம்பெனியை எங்க அம்மா கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. செபாஸ்டியன் குடும்பத்துல எங்க அம்மாக்கு அவ்வளோ நல்ல பேர் இல்ல. அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்கள அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. பெருசா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க எப்பவுமே செபாஸ்டியன் குடும்பத்துல தன்னோட பங்கு இருக்கணும்னு காட்டிக்கிறதுக்கு ஏதாவது கிறுக்குத்தனமான வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால செபாஸ்டியன் குடும்பத்துக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் என்ன பிரின்ஸ் சார்லஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. என்ன வச்சுதான் அவங்க செபாஸ்டியன் குடும்பத்துல நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. செபாஸ்டியன் குடும்பத்துக்கு அவங்க தான் பெருமைன்னு எல்லாரும் நினைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால எப்போதுமே அவங்க அந்த மாடர்ன் கேர்ள் மேகசீனை பெரிய அளவுல ஃபேமஸ் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க என்று சிறு தயக்கத்துடனே கூறினாள் எலினா. எனக்கு புரியுது, ஆனா என்று நிறுத்தினான் சரவணா. எலினா கேள்வியாக பார்த்தாள். ஆனா ஒரு கம்பெனியை நல்லபடியா ரன் பண்ண மூலன்னு ஒன்று வேணுமே. உன் அம்மா தலையில தான் அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அவங்களுக்கு மேல் மாடி காலியால இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்களால எப்படி அதை பண்ண முடியும் என்று கிண்டலாக அவன் கூறினாலும் அதில் கடுப்பு நிறைந்திருந்தது. இதை கேட்டதுமே எலினா பேச்சற்று நின்றாள். ஆனால் அவன் சொல்வதில் எந்த தவறும் இல்லையே என்றும் யோசித்தாள். அப்படி மூளை இருந்திருந்தால் இப்படி ஏன் செய்திருக்க போகிறார் என்று நினைத்தாள். எலினா மெல்ல நடக்க துவங்கினாள். சரவணனும் அவளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். இத ஃபேமஸ் ஆக்கணும்னு என்னோட அம்மா என கேட்காம நேரடியா என் பேர் அதுல சேர்த்தாங்க.
என்று பெருமச்சுடன் கூறினாள் எலினா. சரவணன் அவள் சொல்வதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது சரவணா. என்னாலேயே என்னோட அம்மாவோட நடவடிக்கைய சில நேரத்துல புரிஞ்சுக்க முடியல. அவங்க எப்ப எந்த நேரத்துல எப்படி யோசிப்பாங்கன்னே தெரியாது. ஆரம்ப காலத்துல மாடர்ன் கேர்ள் மேகசின் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அதுவும் முக்கியமா பியூட்டி கான்டெஸ்ட்ல. அதுல மோஸ்ட் பாப்புலர் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் டாப் 100 வரும். ஆனா காலம் போக போக கொஞ்சம் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் கூட அதுல வரதில்ல. இன்னும் அப்பனா சொல்லணும்னா அந்த மேகசின் பிளே பாய்ஸுக்கான மேகசினா மாறிடுச்சு என்று கூறினாள் எலினா. இதை கேட்டதுமே சரவணன் கோவத்தில் கைகளை முறுக்கினான். இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை இருக்குமா? ஜாய்க்கு அவங்க பொண்ணு வயசு தானே. அவளுக்கு போய் சாரா இப்படி பண்ணியிருக்கா? பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சே இப்படி பண்ணியிருக்காங்களே என்று கோபத்தில் கடுகடுத்தான் சரவணா. ஒவ்வொரு முறையும் சாரா அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களைத்தான் செய்கிறார். கொஞ்சம் கூட மனசாட்சி என்ற ஒன்று இல்லாமல் அவர் போக்கில் செய்து கொண்டிருப்பவரை நினைக்கவே அவனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. ஆனா உன் பேரை ஃபில் பண்ணாங்கன்னு சொன்னல, ஏன் உன் போட்டோ இல்லாம ஜாய் போட்டோ வந்திருக்கு? அவங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சது என்ற கோபத்தில் குதித்த சரவணா அவளை பொறுத்தவரை ஜாய் சிறு பிள்ளை. உண்மையிலேயே பிசினஸை தவிர அவள் மற்ற விஷயங்களில் வெகுளையாயிருப்பாள். எந்த ஒரு கள்ளங்கபடமும் அறியாதவளை இப்படியொரு அவசையலில் சிக்க வைத்திருக்கிறாரே என்று அவனுக்கு ஆத்திரமாய் வந்தது. இதனை சாரா தெரியாமல் செய்திருப்பார் என்று கூறி தப்பிக்க முடியாது. அந்த கம்பெனி அவர் பொறுப்பில்தான் இருக்கிறது. அவருக்கே எப்படி இது தெரியாமல் போகும்? என்ன பொம்பளை அவங்க! தன்னோட சுயநலத்துக்காக பெத்த புண்ணியை அதில் சம்மந்தப்படுத்த பார்த்திருக்காங்க. சொந்த புண்ணியை கேவலமா அசிங்கப்படுத்தி அவங்களுக்கு அப்படி என்ன பெருசா பேரு புகழ் கிடைக்க போகுது? சிச்சி, இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு அசிங்கமா இருக்காதா என்று வெறுப்புடன் நினைத்தான் சரவணா. எனக்கும் அதை பத்தி தெரியல. ஆனா இது கண்டிப்பா ஜாய்க்கே தெரியாம நடந்திருக்க நினைக்கிறேன். அவங்கள சும்மா விட மாட்டேன் என்று பல்லை கடித்தாள் எலினா. சாரா மீது அதீத வெறுப்புடன் நின்று கொண்டிருந்தான் சரவணா. எலினாவிற்கு அவர் மீது கோபமாய் வந்தது. என் அம்மாக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான விஷயத்துல என்ன ஆனாலும் நான் தலையிட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களும் இந்த விஷயத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அயர்லாந்து எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட அம்பாசிடர் நான் தானே. அதனால கண்டிப்பா இந்த விஷயம் மாடர்ன் கேர்ளுக்கு ரொம்ப உதவும். என்னை யூஸ் பண்ணி அவங்க அதை விளம்பரப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ஜாய் போட்டோவையும் யூஸ் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி இருக்காங்க. ஜாயோட போட்டோஸ் எல்லாமே நான் அவளும் ட்ரிப் போனப்ப எடுத்த பிக்சர்ஸ். என் அம்மா தான் எங்களுக்கு தெரியாம இதை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப கிளாமரா இருக்கு என்று பல்லை கடித்தபடியே கூறினாள் எலினா. தனக்கு இப்படி ஒரு அம்மாவா என்று நினைத்து கூனி குறுகி நின்றாள் எலினா. அவளுக்கே அசிங்கமா இருந்தது. தன்னை இப்படி செய்திருந்தால் கூட அது அவளுக்கும் அவள் அம்மாவிற்குமான விஷயம் என முடிந்திருக்கும். இதில் அவளின் தோழியையும் சேர்த்ததுதான் எலினாவிற்கு மன கஷ்டத்தை கொடுத்தது. சரவணன் கோபத்தில் கைகளை இறுக மூடினான். ஜாயை விருப்பமில்லாமல் ஆபாசமாய் படம் எடுத்து இப்படி பத்திரிகையில் போட சாராவிற்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்ற மனத்தில் கடுகடுத்தான் சரவணா. எலினாவும் சரவணாவும் அதற்கு மேல் பேசாமல் இருவரும் ஜாய் இருக்கும் வில்லாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். வெளியே தோட்டத்தில் சாரா குரலும் இன்னொரு நபருடைய குரலும் தெளிவாக கேட்டது. மிஸ்டர் ஆதிசேஷன், இது ரொம்ப ஓவரா இருக்கு. பீனிக்ஸ் குடும்பத்துல இருக்கிற எல்டர் ஃபேமிலிய அவ சேர்ந்தவன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நீங்க இத சொல்லாம இருந்திருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். ச்சே, எப்படி அவளால இப்படி நடந்துக்க முடியுது? என் பொண்ணு எப்பவுமே ஜாய் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாக்குறா. ஆனா அவ அப்படி பாக்கல போல. மாடர்ன் கேர்ள் பியூட்டி கான்டெஸ்ட்ல என் பொண்ணு எடுத்த அவ இடத்துக்கு நினைக்கிறா போல. இது மூலமா அவ ஃபேமஸ் ஆகலான்னு நினைக்கிறாளா? சின்ன பொண்ணா இருக்காளே, ரொம்ப நல்லவ நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. அவளுக்கு ஃபேமஸ் ஆகணும்னா ஃபேமிலியில அவ இடம் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? இதனால அவ ஃபேமிலிக்கு தானே அசிங்கம். அவ ஃபேமஸ் ஆகுறதுக்கு என்னோட பொண்ணோட போட்டோஸுக்கு பதிலா அவ போட்டோஸ மாத்தி வச்சிருக்கா. இப்படி எல்லாமா இருப்பா என்று நாக்கில் நரம்பில்லாமல் இஷ்டத்துக்கு பேசினார் சாரா. அவர் பேச்சிலேயே திமிர் நிறைந்திருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருந்த சரவணா பெரிதாய் அதிர்ந்தான். சாரா மட்டும் எலினாவின் அம்மாவாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவரை அவன் சப்பென்று அறைந்திருப்பான். இப்ப அவ எங்க இருக்கா? நான் அவளை திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் என்று பீனிக்ஸ் குடும்பத்தில் இருந்து வந்த ஆதிசேஷன் கூறினார். அவர் முகம் இறுக்கத்திலேயே இருந்தது.
ஓ, நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்காம இங்கிருந்து அப்படியே போகலான்னு பாக்குறீங்களா? அவ பண்ணினது எவ்வளவு பெரிய வேலைன்னு தெரியுமா? மொத்த அயர்லாண்டுலயும் மாடர்ன் கேர்ள் பியூட்டி கான்டெஸ்ட பாத்துட்டு வர எல்லாருக்குமே நேரா ஃபீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு என் பொண்ணோட இடத்தை எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சிருக்கும் என்று கடுப்புடன் கூறினார் சாரா. இதை கேட்ட எலினாவிற்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. பொய்க்கு மேல் பொய்யாக தன் அம்மா கூறுகிறாரே, எப்படி இதனை ஜாய்க்கு தாம் விளக்குவோம் என்று யோசித்தாள். ஒரு நொடி அமைதியானார் ஆதிசேஷன். இந்த விஷயத்துக்காக நான் காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கிறியா என்று எரிச்சலுடனே கேட்டார். அவருக்கு சாரா பேசுவது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆமா, அப்படியே சும்மா போயிடுவீங்களா? அயர்லாண்டோட எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுக்கு என் பொண்ணு தான் அம்பாசிடர். நீ யாருன்னு எனக்கு தெரியும். மைட்டி 7ல இருக்கிற ஒருத்தருக்கு கீழே தானே நீ வேலை பாக்குற. என்ன இருந்தாலும் செபஸ்டின் குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு நினைக்காத. எங்களுக்கு பின்னால ரொம்ப பவர்ஃபுல்லான குடும்பம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்து கூட ஃபீனிக்ஸ் குடும்பத்தால மட்டும்தான் டீல் பண்ண முடியும். உன்ன மாதிரியான ஆளுகளுக்கெல்லாம் தகுதி இல்ல. சோ தேவையில்லாம உன்னோட வீர திங்க காட்டிட்டு இருக்காத. அதுவும் இல்லாம எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ இந்த முறை நீங்க ஒன்னும் நடத்தல. இதுலயே தெரிய வேணாமா மைட்டி 7 ஒன்னும் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் இல்லன்னு என்று எழலாக கூறிய சாரா இடுப்பில் கைகளை திமிராக வைத்தபடி முறைத்தார். என்னமோ அவருக்கு கீழ்தான் உலகமே இருப்பது போல் ஆணவத்துடன் நின்று கொண்டிருந்தார். எலினா விட்டால் மயங்கி விடுவேன் என்பது போல நின்றிருந்தாள். உன் அம்மாவுக்கு வாய் மட்டும் இல்லனா இந்நேரம் நாய் தூக்கிட்டு போயிருக்கும். என்ன வாய், சமுத்தியா ஒரு நாள் வாங்கி கட்டிக்க போறாங்க என்று கூறினான் சரவணா. எனக்கே கோபமா வருது, அம்மா வச்சன் விடுறேன் என்று கடுகெடுத்தாள் எலினா. மேலும் கொஞ்ச நாளுக்கு முன்னதான் சௌத்ரி குடும்பத்தில இருந்து செபஸ்டின் குடும்பத்துக்கு லெட்டர் போட்டாங்க. அதுல செபஸ்டின் குடும்பத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்றத சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து என்னோட அம்மா திமிர்ல ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திமிர்ல தான் என்னோட போட்டோவை போட பார்த்தாங்க. அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன் என்று வருத்தமாக கூறினாள் எலினா. சரவணனை வரவைத்து அவன் மூலமாக இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று அவள் திட்டம் போட்டிருந்தாள். ஆனால் ஜாயை கோர்த்துவிட்டு அவள் அம்மா இப்படி ஒரு காரியத்தை செய்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. எலினா நினைத்ததை விட சாரா அதீத ஆணவத்தில் மிதந்து கொண்டிருந்தார். அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. நிஜமா இதுக்கு நான் காம்பன்சேட் பண்ணி ஆகணுமா? அதைத்தான் நீ எதிர்பார்க்கறியா என்று மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டார் ஆதிசேஷன். அதில் சாரா அவரை முறைத்து சிலிப்பிக் கொண்டார். அவரிடம் இருந்து காம்பன்சேஷன் வாங்காமல் அவரை அங்கிருந்து அனுப்ப மாட்டார். சாரா பேசுவதற்கு முன்பே அவர் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. ஆதிசேஷன் சாராவை இடியென அறைந்திருந்தார். கன்னம் தனலா எரிய கன்னத்தை கையில் தாங்கிக் கொண்டு அதிர்வுடன் நின்றார் சாரா. இதனை பார்த்து சரவணா பக்கென்று சிரித்தான். இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா என்று கேட்டான் ஆதிசேஷன். சாரா இன்னும் அதிர்ந்தார். எவ்வளவு திமிர் இருந்திருந்தா என்னைவே அரைஞ்சிருப்ப என்று கடுகடுத்தார். ஒரு அடியோட விட்டேன்னு சந்தோஷப்படு. செபாஸ்டின் குடும்பத்தோட ஹெட்டையே என் முன்னால தலை குனிஞ்சுதான் நிப்பான். ஆனா நீ உன் இஷ்டத்துக்கு என் முன்னால பேசிட்டு இருக்க. உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா என்று எரிச்சலுடன் கூறினார் ஆதிசேஷன். அவருக்கும் இன்னும் அடிகள் வைக்க வேண்டும் என்பது போல்தான் இருந்தது. இதில் சாரா பெரிதாய் திகைத்தார். அவருக்கு வார்த்தை வரவில்லை. அவருக்கு கீழ் யார் இருக்கிறார்களோ அவர்களை மிகவும் எளிதில் மட்டம் தட்டி தரைக்குறைவாக பேசிவிடுவார். அதில் எந்த வரம்பும் பார்க்க மாட்டார். ஆனால் இதே அவருக்கு மேல் இருப்பவர்கள் முன்பு வாய் பேச முடியாத ஊமை போல கப்சிப் என்று அடங்கி விடுவார். கன்னத்தை கையில் தாங்கியபடி நின்றவர் அப்போதுதான் அங்கு வந்த சரவணனை பார்த்தார். சரவணன் இன்று இங்கு வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்று நேரம் அவருக்கு சாதகமாய் இருக்கிறது என்று நினைத்து கொண்டார். பீனிக்ஸ் குடும்பம் ஜாயையும் சரவணனையும் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஏன் அங்கே நிக்கிற, வந்து என்னன்னு கேளு என்று அவனையும் இதில் இழுத்து விட்டார் சாரா. சரவணனை பார்த்த சாரா, இன்னும் ஏன் அங்கே நிக்கிற, என்னந்தால் அடிச்சத பாத்தியா இல்லையா, வந்து என்னன்னு கேளு என்று அவனை பார்த்ததுமே அதிகாரமாய் கத்தினார். எலினா சரவணனின் கையை பிடித்துக் கொண்டாள். நான் இதை பாத்துக்கிறேன் என்று கூறி அவனை போக வேண்டாம் என்பது போல் கூறினாள். அதில் மறுப்பாக தலையசித்தான் சரவணா. தேவல்ல, உன் அம்மாவுக்கு இருக்கு என்று கூறியபடியே விறுவிறுவென அவரை நோக்கி நடந்தான் சரவணா. சாரா அவனை விருப்புடன் பார்த்தார். சரவணா அவரிடம் சென்றதுமே
அவர் முகத்தில் அந்த மேகசினை விட்டெறிந்தான். இந்த வேலையை பண்ணது நீங்க தானா என்று கோபத்துடன் கேட்டான் சரவணா. முகத்தில் இருந்த காகிதத்தை எடுத்து எறிந்த சாரா, எவ்வளவு திமிர் இருந்திருந்தா ஏன் மூஞ்சியிலே இதை போட்டிருப்ப என்று ஆக்ரோஷமாய் கேட்டார். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், எனக்கு அதுக்கு பதில் வேணும் என்று எரிச்சலுடன் கூறினான் சரவணா. எலினா போட்டோவிற்கு பதிலாக ஜாய் போட்டோவை மாற்றி பெரும் குற்றம் செய்துவிட்டார் சாரா. செய்வதையும் செய்துவிட்டு இப்போது ஜாய் மீதே பழி சுமத்துவதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சாரா புரியாத புதிர் போல முகத்தை வைத்துக் கொண்டார். என்ன, நீ எதை பத்தி பேசுற? எனக்கு ஒன்னும் புரியலையே என்று முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு குழப்பமாயிருப்பது போல நடித்தார் சாரா. சரவணனுக்கு ஆத்திரமாய் வந்தது. எலினா சாரா முன்பு வந்து நின்றாள். மா, இத நீங்க பண்ணீங்களா இல்லையா? அப்படி நீங்க பண்ணியிருந்தா ஒழுங்கா ஒத்துக்கோங்க என்றாள். என்ன நான் பண்ணனா? நீ என்ன நம்பலையா என்று இறுகிய முகத்துடன் கேட்டார் சாரா. மேலும், ஒத்துக்கிற, நான் இப்பவுமே அதிகமா தான் பேசுவேன். ஆனா நான் இந்த விஷயத்த பண்ணியிருந்தா நான் பண்ணினேன்னு ஒத்துக்க போறேன். நான் ஏன் தேவையில்லாம நடிக்கணும் என்று கேட்டார் சாரா. அதை கேட்டதும் தன் அம்மாவை நம்ப முடியாமல் பார்த்தாள் எலினா. ஒரு நொடி யோசித்தவள் பின் தனது போனை எடுத்து அதில் இருக்கும் போட்டோஸை எடுத்தாள். அதில் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ட்ரிப்புக்கு சென்றிருந்த போது எடுத்த புகைப்படங்கள் இருந்தது. அதனை சாராவிடம் காட்டிய எலினா, நம்ம 3 பேரும் இந்த ஐலாண்டுக்கு போனதை மறந்துட்டீங்களா? நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி கூட டூர் கைடு அது ஒரு பிரைவேட் ஐலாண்ட், அதனால இந்த வாரம் நம்ம மட்டும்தான் அவர் சொன்னாரு. மொத்த ஐலாண்ட்லயும் நாம மட்டும் இருக்கிறப்போ இது எப்படி நடந்திருக்கும் என்று சரியாக கேட்டாள் எலினா. இதை கேட்டதுமே உறைந்தார் சாரா. அவருக்கு எதிரான ஆதாரம் மிகவும் சரியா இருக்கிறது. வசமாய் மாட்டிக்கொண்டார். ஆனால் அவ்வளவு எளிதில் சிக்கிக் கொள்வாரா என்ன? அப்படிப்பட்ட ஆளா அவர்? எலினா காட்டிய ஆதாரத்தையும் தாண்டி இன்னமும் உண்மையை மறுக்க பார்த்தார். யாருக்கு தெரியும், ஒருவேளை இது ஜாய் இதுக்கு முன்னாடியே அங்க போயிருந்தாலே என்னவோ. அவ போயிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என்று கேட்டார் எலினா. அதில் எலினாவிற்கு இன்னும் கோபம் வந்தது. இதுவரை அவங்க போனது இல்லைன்னு அவ சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாம இதுக்கு முன்ன போனவ அதே ட்ரெஸ் அதே மாதிரி போஸ்ல நம்ம கூட அவ கொடுப்பாளா என்று அழுத்தமாய் கேட்டாள் எலினா. இன்னமும் தன் அம்மா உண்மையை மறைக்க பார்க்கிறாரே என்ற கோபம் அவளுக்கு. சாராவிற்கு சமாளிக்க தெரியாது. என்ன, அவன் சொன்னான நீ அதை நம்புறியா? அவ சொன்னதை நம்புவ, ஆனா நான் சொன்னதை நம்ப மாட்டியா? உன்னை கஷ்டப்பட்டு பெத்த அம்மா நான் சொன்னதை நம்புவியா, இல்ல எவ்வளவு ஒருத்தி ஃப்ரெண்டுன்னு இருக்காளே அவளை நம்புவியா என்று பேச்சை மாற்ற பார்த்தார் சாரா. எலினா அவரை நம்ப முடியாமல் பார்த்தாள். என்ன ஆனாலும் உண்மையை ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மையை அவருக்கு இல்லையே என்று நினைத்தாள். இதில் புதிதாய் அவர் அம்மா புராணம் பேச அவள் அயர்ந்து போனாள். இத மட்டும் நல்லா சொல்றீங்களே, என்னைக்காவது நீங்க எனக்கு அம்மா மாதிரி நடந்திருக்கீங்களா என்று கேட்டாள் எலினா. அதில் உடனே வெடுக்கென்று எழுந்து நின்றாள் சாரா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? எப்படி உனக்கு என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்க தோணுச்சு? இப்ப புரியுது. தோ உன் கூட ஒட்டிட்டு வந்திருக்கானே, இவன் குடுக்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற என்று சரவணனை பார்த்து கூறினார் சாரா. அது சரி, என்னடா வண்டி இன்னும் நம்ம பக்கம் திரும்பலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிருச்சுல்ல. இவங்கள மாதிரி மூளையே இல்லாத ஆளை நான் பார்த்ததே இல்லை. முடியே இல்லாம எப்படி உயிர் வாழலான்னு இவங்கள வச்சுதான் கதை எழுதணும் போல என்று மனதில் சலிப்பாக நினைத்து கொண்டான் சரவணா. அவனுக்கு தெரியும் இப்போதும் சாரா கடைசியாக தம்மிடம் வருவார் என்று. அதே நேரம்தான் எலினாவின் அப்பா ஃப்ரெட்ரிக் வாசல் பக்கம் வந்தார். அடுத்த ஆளு சிக்கிட்டாருல்ல என்று மனதில் கமெண்ட் அடித்தான் சரவணா. அவனுக்கு நடக்கும் கூத்தை வேடிக்கை பார்க்க சுவாரஸ்யமாயிருந்தது. ஃப்ரெட்ரிக், ஒழுங்கு மரியாதை இங்க வாயா என்று அவரை பார்த்ததுமே கத்தினார் சாரா. உடனே வேகமாய் அவரிடம் வந்தார் ஃப்ரெட்ரிக். தன் மனைவியின் முகத்தில் அரைந்த கைத்தடம் இருக்க அவர் லேசாய் அதிர்ந்தார். வேகமாய் அவரிடம் ஓடியவர் அப்போதுதான் அங்கு சரவணன் இருப்பதையும் கண்டார். ஃப்ரெட்ரிக் இன்னும் பெரிதாய் குழம்பினார். அவருக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. என்ன நடக்குதுங்க என்று திகைப்புடன் கேட்டார். ஏன், உனக்கு பார்த்தா தெரியலையா? உன் பொண்டாட்டி அடிச்சிருக்கான், கண்ணு தெரியல என்று இருக்கும் கோபத்தில் ஃப்ரெட்ரிக் பக்கம் திரும்பினார். ஃப்ரெட்ரிக் ஒரு நொடி அமைதியானார். எனக்கு தெரியுது, நானும் பாக்குறேன், அதனாலதான் கேட்டேன், உன்னை அடிச்சது யாரு என்று கேட்டார். ஏயா, உனக்கு கண்ணு தெரியலையா
என்று கோபத்தில் கத்திய சாரா தரையில் அமர்ந்து கொண்டு பிடிவாதம் செய்தார். முதலில் ஆதிசேஷனை பார்த்தவர் பின் சரவணன் பக்கம் திரும்பினார் சாரா. என் மேல வேற யாரு கை வச்சிருப்பாங்க? தோ நீ பெத்தியே ஒருத்தி. அவ இழுத்துட்டு வந்தவன்தான். இந்த சரவணன் தான் என்ன அடிச்சான் என்று அப்படியே சரவணன் மீது பழியை போட்டார் சாரா. இதை கேட்டு ஆதிசேஷன் உள்பட அனைவரும் திகைத்தார்கள். ஆதிசேஷன் தன் முன்னை கூச்சமே இல்லாமல் இப்படி பொய் கூறுகிறாளே என்று அருவருப்புடன் பார்த்தார். கெலினா பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். முதலில் ஜாய் மீது அவர் அனாவசியமாக பழி போட்டது மட்டுமில்லாமல் இப்போது சரவணன் மீது பழி சுமத்துகிறாரே என்று பார்த்தாள். சரவணன் இன்னும் அதிர்ந்தான். அவன் இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை இழுக்காமல் சாரா ஓய மாட்டார் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அடிக்காமலேயே தன் மீது பழி போடுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு அடியாச்சும் அடிச்சிருப்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டான் சரவணா. ஆதிசேஷன் கூறியதில் சாரா அவர் பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஆள் என்று தெரிந்து கொண்டார். தன் மிரட்டல் எல்லாம் அவரிடம் வேலைக்காகாது என்று ஜாய் விஷயத்திலேயே அவருக்கு நன்றாய் உரைத்தது. ஒருவேளை அவரும் மைட்டி 7இல் ஒருவராக இருப்பாரோ என்று யோசித்தார் சாரா. இல்லையென்றால் வேஸ்லாண்டில் ஒருவராக இருப்பாரோ என்றும் நினைத்தார். அவரின் முறைப்பும் வீராப்புமே சாதாரணமான ஆள் இல்லை என்று காட்டியது. அதனால் ஆதிசேஷன் தான் தம்மை அடித்தார் என்று நேரடியாக ஃப்ரெட்ரிக்கிடம் கூற அவருக்கு தைரியமில்லை. அதனால் அவர் சரவணா மீது பழியை போட்டார். சரவணா ஃப்ரெட்ரிக்கு நடந்ததை விளக்க பார்த்தான். அவன் பேசுவதற்கு முன்பே ஃப்ரெட்ரிக் அவன் பக்கம் திரும்பி அழுத்தமாய் பார்த்தார்.